ஹாய் காய்ஸ், இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நேற்று அம்மா தொக்கு உருண்டை தான் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் இதை நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் வெளியில் வாங்கி தான் சாப்பிட்டோம். நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ராகி மாவு 1/2 கிலோ எடுத்து அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சி நம்ம சாப்பிட்ற தட்டு பின்னாடி பக்கம் இருக்குல்ல, அந்த சைடில் நல்லா இட்லி துணியை ஈரமாக ஆக்கி அதில் இந்த தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவெல்லாம் உங்கள்கிட்ட இட்லி துணி இல்லைன்னா எண்ணெய் கவரு அப்படி இல்லைன்னா வாழையில கூடி போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் நேற்று இட்லி துணி தான் வச்சு தட்டி எடுத்தோம். அவ்வளோ அழகாக வந்துச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே வேகாமல் உள்ள மாவாக இருக்கும். ஸோ நல்லா தட்டி அமுத்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டு இதை நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஜாரில். இது கூடவே அம்மா சைடில் கருப்பு எள்ளு வேர்க்கடலைலாம் வறுத்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இது கூடவே இனிப்புக்கு நாங்கள் வெல்லம் தான் சேர்த்துருந்தோம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் நேற்று நல்லா வெல்லத்தை இடித்து இது கூட சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தா ஷாக்காக இருந்தது. ஏன்னா எதுவுமே பிடிக்கிற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி ஈரத்தன்மையே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே மண் மாதிரி இருந்ததா. எங்களுக்கெலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னோட இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பிடிக்கவே வரலைன்னா அப்புறம் என்ன பண்ணோம், திரும்பி ஜாரில் போட்டு ஒரு டைம் திரும்பி நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோன்னே நல்லா ஈரப்பதமாக நல்லா இருந்துச்சு. அம்மா இதை தான் டைட்டாக லட்டு பிடிச்சி தந்தாங்க. இது ஃபஸ்ட் டே சாப்பிட்றத விட 2 நாள் கழித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குமா. நாங்கள் 2 டேஸ் கழித்து தான் சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ். அது மாதிரி நீங்கள் தொக்கு உருண்டை சாப்பிட்ருக்கீங்களா? இது உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. பாய்.